ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அளவெடுத்து சுடிதாருக்கு எப்படி பேட்டர்ன் போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லென்த்து பிரெட்த் எடுத்து பாக்ஸ் போடணும். லென்த் எப்போவுமே கீழே இருந்து எடுத்துக்கோங்க, பேப்பரோட கீழ் சைட்லேருந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எந்த அளவு எடுத்தாலும் கீழ் சைட்லேருந்து லென்த் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது கீழே ஃபோல்டிங் வந்துச்சுன்னா பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதுக்குமே கீழேருந்து மேலே லென்த் எடுத்துருக்கேன். அதே மாதிரி பிரெட்த் எடுத்து அது வரைக்கும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எப்போவுமே நியூஸ் பேப்பரில் எல்லாமே பண்ணி பழகுங்க. அப்படின்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் வேஸ்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? கட்டிங் தப்பானா கூட நம்ம அடுத்த பேப்பரில் இது பண்ணிக்கலாம். லென்த் பிரெட்த் போட்டதுக்கப்புறம் இப்போ அடுத்து நம்ம எழுதி வச்சுருக்க மெஷர்மெண்ட்டுக்கு படி எல்லாமே பண்ண போகிறோம். அடுத்து ஷோல்டர் அந்த லென்த் கரெக்டாக முடியுது இல்லையா, அந்த இடத்துல இருந்து மேல் பக்கமாக மார்க் பண்ணணும். ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர்லேருந்து உள்பக்கமாக ஷோல்டர் விட்டு மார்க் பண்ணணும். நான் பண்ணுறதை நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஷோல்டர் இங்கே, ஷோல்டர்லேருந்து உள்பக்கமாக ஷோல்டர் விட்டு. அடுத்து ஆம்ஹோல், ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம்ஹோல் மார்க் பண்ணி அதை அப்படி ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த லென்த் வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த உடம்போடு ஜாயின் பண்ணிட்டுருங்க. அதுக்கடுத்து நெக்கு அதே மாதிரி தான். நம்ம ஷோல்டர் வித்து மார்க் பண்ண இடத்துலையா அந்த இடத்துல இருந்து நெக்கு மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு நெக்கோட அளவும் பேப்பரில் இந்த இடத்துல தான் வரும். அதை மார்க் பண்ணி அதுலேயும் எல் ஷேப் போட்டுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் வளைவு இதிலே போட்டு பழகுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே வராது, பட் உங்களுக்கு நீங்கள் பழக பழக ஈஸியாக வரும். அதனால தான் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு நீங்கள் வளைவு போட்டு போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேஸ்ட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? அதனால் அடுத்த ஆம்ஹோலுக்கு வளைவு நீங்கள் அந்த எல் ஷேப்லேருந்து 1 இன்ச்சு உள்ளேயும் அந்த கர்வ் போடுறதுக்காக 1 இன்ச்சும் அந்த கேப்பில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஷேப்பிங் பாயிண்ட்டு மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக நம்ம ஷேப்பிங் பாயிண்ட் என்ன மெஷர் பண்ணி வச்சுருக்கோமோ அதை மார்க் பண்ணணும். ஷேப்பிங் பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 10 இன்ச்சு கீழே மார்க் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ ஷேப்பிங் பாயிண்ட் மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச்சு உள்ளேயும் அந்த 10 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து 1 இன்ச்சு வெளியும் மார்க் பண்ணிவிட்டு உடம்புக்கு ஷேப் கொடுக்கணும். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத டச் பண்ணுற மாதிரி ஒரு வளைவான இது. ஏன்னா நம்ம உடம்பு செஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது ஹிப்பு உள்ளே இருக்கும். ஸோ ஹிப்பு கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம சீட்டு சைடு வரும்போது சீட் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் உடம்போட ஷேப்புக்கு நம்ம அந்த வளைவு கொடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் பேட்டர்ன் முடிஞ்சுது. இப்போ எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நம்ம உடம்பு ஷேப்புக்கும் இதுக்கும் எப்படி கிடைக்கிதுன்னு. இப்போ வீடியோவில் கீழே லென்த் வரைக்கும் நான் காமிக்கலை. நீங்கள் இதை கட் பண்ணதுக்கப்புறம் அது ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த இடுப்பு பெண்டுக்கு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும் கீழே. அது நீங்கள் இந்த பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் ஃப்ரண்ட்டு பேக் நெக் ரெண்டுமே இந்த பேப்பர்லேயே கட் பண்ணி காட்டுறேன். மொத்தமாக சேர்த்து பேக்கோடு. அடுத்து ஒரு நெக்கு மட்டும் நீங்கள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டோடது கிடைக்கும். நம்ம துணிக்கு 4 துணி வரும். அதனால் அதில் தனியாக இதில் தனியாக கட் பண்ணிப்போம். இப்போ இது பேப்பருங்கிறதுனால நான் ஒரே இதில் 2ஐயும் கட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.